Hi friends, welcome back to Cooking News Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் 10 அமேசிங் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அடடா இத்தனை நாளா இந்த வீடியோ பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இதில் சொல்கிற ஒவ்வொரு ஹேக்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரீலேயோ இல்லை சுடிலேயோ பின் குத்தும்போது இந்த மாதிரி சேஃப்டி பின் உள்ளே போயிடும். காஸ்ட்லியான பட்டுப்புடவை கூட கிழிஞ்சிடும், இல்லைனா டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுக்காக ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம் வாங்க. பாசிமணி இல்லைனா பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மணியை கோத்துட்டு நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். கம் யூஸ் பண்ணுறதுனால மணி அந்த பக்கம் இந்த பக்கம்னு நகராது. ஸோ இந்த மாதிரி பின்னில் மணியை கோத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பின் சாரியில் மாட்டவே மாட்டாது. இந்த மாதிரி பின் ரெடி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரியில் ஃப்ரண்ட் ஃப்ளீட் எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். சாரியோட பேக் சைடை திருப்பி இந்த மாதிரி ஒரு டேபிளில் விரித்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் இந்த மாதிரி உள்ளே மடித்து வச்சுட்டு அதை அயன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட மார்க்கிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க சாரியை நம்ம மடித்தோம் இல்லையா, அது வரைக்கும் மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து அதுக்கு மேலே அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அயன் பண்ணும்போது மடிப்பு விழுந்தது இல்லைங்களா, அது மேலேயே ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் சூப்பராக ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துட்டோம். சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் ப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து பின் குத்திக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹோம்மேட் ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்மர் டேஸ் வந்துடுச்சு. வெயிலில் போய் ஃபேஸ் டேன் ஆகிடுச்சா, அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் கழுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா சன்லைட் பட்டு கழுத்துலேயும் ரொம்பவே கருப்பாகி இருக்கும். இந்த டீடான் பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். ஒரு 60 செகண்ட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேனை சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடும். 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் இருக்க டேன் சூப்பராக ரிமூவ் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐலைனர் பற்றி ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஐஸ் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியணும்னு ஐலைனர் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் ஹேண்ட் ஷேக் ஆகி ஐலைனர் ஸ்மட்ச் ஆகிடும். மிஸ்டேக்கான அந்த பிளேஸை துடைக்க கிளாத் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா தண்ணி தொட்டு ஐலைனரை துடைப்போம். அப்படி பண்ணுறதுனால கண்ணு ஃபுல்லாக டார்க் ஆகிடும். கண்ணில் டார்க் சர்க்கிள்ஸ் வந்த மாதிரி அசிங்கமாக மாறிடும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. காய வைக்காத பால் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு பட்ஸை எடுத்துக்கிறேன். அதை நல்லா பாலில் முக்கிட்டு பாலை லைட்டாக உதறி விட்டுட்டு அதை வச்சு ஐலைனரை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது பால் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை திருப்பி அந்த பாலை லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக ஐலைனரை சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா. நான் பார்த்தீங்கன்னா பால் யூஸ் பண்ணி ஐலைனரை துடைக்கிறேன். நீங்கள் எதை யூஸ் பண்ணி ஐலைனரை துடைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட்லேயோ இல்லை இன்ஸ்கர்ட்லேயோ நாடா இருக்கும் தெரியுங்களா. சில நேரம் அவசரமாக நம்ம எங்கேயாவது கிளம்பிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு சைடில் நாடா ஃபுல்லாக உள்ளே போயிடும். அந்த நாடாவை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு திரும்ப கோக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பேண்ட் நாடாவோட 2 எண்ட்லேயுமே ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. பேண்ட் உள்ளே போயிடுச்சுன்னா குஷி பின் இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாடா எங்கே இருக்கோ அது வரைக்கும் நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிளிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நாடாவை மட்டும் கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க துணி த்ரெட் எதுவுமே அதில் மாட்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வெளியில் தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா
அந்த கிளிப் கூடவே அட்டாச் ஆகி இருக்க நாடாவும் கூட சேர்ந்து வெளியில் வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்டோ இல்லை இன்ஸ்கர்ட்டோ புதுசாக வாங்குவோம் இல்லைங்களா, வாங்கின உடனே நாடாவை அதில் கோத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஊசி நூலை வச்சு நாடாவை பேண்ட்டோடு சேர்த்து தச்சிட்டிங்கன்னா நாடா அங்கே இங்கேன்னு மூவ் ஆகாது. நாடாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும்னு பயமும் இருக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையாலையும் தைக்கலாம், அப்படிலாம் இன்ஸ்கர்ட்டை ஓரம் அடிப்பீங்க இல்லைங்களா. ஸோ கடையில் கொடுத்து இந்த இடத்துல லைட்டாக தச்சு கொடுக்க சொன்னீங்கனாலும் அவங்க தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நாடா வந்து உள்ளே போகுன்ற பயமும் இருக்காது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். நீங்கள் இப்போ எப்படி பண்ணுவீங்க? நாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாடா கூட பேண்ட்டில் தைப்பீங்களா இல்லை வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் பற்றி தான். நம்ம எங்கேயாவது கிளம்பிகிட்ருப்போம், பிரேஸ்லெட்டை யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக மாட்டுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு சைட் பிரேஸ்லெட்டில் மாட்டி விட்டுட்டு உங்கள் விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் இருக்க ஹூக்கை மாட்டினீங்கன்னா ஈஸியாக மாட்டிடலாம். ஸோ யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ரொம்ப எந்த கஷ்டமுமே படாமல் ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் பற்றி தான். நம்ம அவசரத்தில் எங்கேயாவது கிளம்பிகிட்ருப்போம், ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கணும்னு அவசரமாக நெயில் பாலிஷ் அடிப்போம். அப்படி அடிக்கும்போது நெயிலுக்கு வெளியிலையும் அடிச்சிடுவோம். அப்படி வெளியிலையும் அடிக்கும்போது பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம் வாங்க. வேஸ்லின் இருக்குது இல்லைங்களா, அதை நெயிலோட எட்ஜில் தடவிட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் அடித்தோம் அப்படின்னா ஓரத்தில் இருக்க நெயில் பாலிஷ் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு நெயிலுக்கு ஓரத்தில் இருக்க தேவையில்லாத நெயில் பாலிஷை பட்ஸை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக ஓரத்துலேயும் ஒட்டாமல் நெயில் பாலிஷ் எவ்வளோ சூப்பராக அடிச்சிட்டோன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபேஸ் பேக் தான். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போய் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். டொமேட்டோவை நல்லா பிழிஞ்சிட்டு அதோட சாரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்றாழையை தான் எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நல்லா தோலை நீக்கிட்டு ஜெல்லியை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கற்றாழை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அலோவேரா ஜெல்லி இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. அலோவேரா பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியாக பிசுன்னு ஆக்காமல் நல்லா நரிஷ் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஃபேஸில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அதே மாதிரி சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோனை நல்லா ஈவனாக ஆக்கிடும். அதே மாதிரி டொமேட்டோ ஜூஸில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அண்ட் மாலிக் ஆசிட் இருக்கிறதுனால இது உங்கள் ஸ்கின் கலரை அஃபெக்ட் பண்ணாமல் மைல்டு ப்ளீச் கொடுத்து உங்கள் ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபேஸை பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் ரெடியூஸ் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஸ்கின் கலரும் நல்லா பிரைட்டன் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் செல்ஸ் எல்லாம் போய் ஸ்கின் நல்லா சாஃப்டாகி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெயில் பாலிஷ் பற்றி தான். எங்கேயாவது கிளம்பி போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல நெயில் பாலிஷ் போடுறீங்க, காய வைக்க டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த ஹேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெயில் பாலிஷ் அடித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக காயணும்னு நெயிலில் நல்லா உசுன்னு ஊதி விட்டுருவோம், இல்லைனா ஃபேன் காற்றுல காய வைப்போம். அதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம் வாங்க. நெயில் பாலிஷ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம நெயில் பாலிஷ் போட்டோம் இல்லைங்களா, அந்த கையை ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நெயில் பாலிஷ் ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த ஹேக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இந்த ஹேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். திரும்ப யூஸ் பண்ணும்போது நெயில் பாலிஷ் திறக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் வாங்கின உடனே ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ஏன்னா நெயில் பாலிஷ் மூடி பிளெயினாக இருக்கிறதுனால திறக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறதுனால மூடியை திறக்கும் போது ஒரு கிரிப் கிடைக்கும், ஈஸியாகவும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நெயில் பாலிஷ் வாங்கின உடனே இந்த மாதிரி மூடியில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன எல்லா ஹேக்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஹேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி எந்த ஹேக் பிடிச்சிருந்தது அப்படின்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.